அவளுக்கு நான் அன்றைக்கு போன்ற இதை சொன்னேன் தான் விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். உடைய ஸ்கிரீன் வந்தீங்களா? பேர் இல்லாமிக்குது இல்ல. சவுண்ட் கேட்குதா? லேட்டா ஸ்ட்ரக் ஆகுதா? இல்ல அப்படியே சத்தம் இல்லாம பேசுங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லாம் கொஞ்சம் நீங்க வர உங்களுடைய ஸ்கிரீன் வந்துட்டு போகுது அப்படியா? இப்போ சவுண்ட் கேட்குதா? வந்தீங்க ஸ்கிரீன்? நீங்க பேசுறது கிளியர் இல்லாம இருக்குது. ஆயிட்டேன் ஆயிட்டேன். கொஞ்சம் நீங்க பாப்போம். இப்போ எப்படி? இப்போ எப்படி ஆகிக்குது? இப்ப கேக்குது. இல்ல இல்ல, இப்ப பரவாயில்ல கேக்குது. கிளியர் இல்லாம நான் கட்டாயம் சொல்லுங்க வேண்டா. மழை சரியான மட்டும் மழை சுற்றி தெரியா கவரேஜ் பிரச்சனை. கடைசியா நாங்க அடையாளங்கள் தொடர்பாக இப்ப பார்த்தோம். கிளியர் இல்ல. பரவாயில்ல, இப்ப கிளியர் இல்ல. வாய்ஸ் தான் கிளியர். பாத்துட்டு போங்கம்மா. ஒரு நிமிஷம் அப்படி நீங்க வர ஒரு நிமிஷம் நீங்க. இப்போ எப்படி சவுண்ட்? இப்ப சரி கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுவ வந்துச்சு சத்தம். சவுண்ட் இல்லாம போனா சொல்லுங்களா? சரி. கடைசியா நாங்க அடையாளங்களை பத்தி படிச்சுட்டு அதை தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கிறோம். நாங்க இன்றைக்கு இந்த ஓ, அடையாளம் தொடர்பான விஷயத்த கொஞ்சம் பார்த்துட்டு புதிய பாடத்துக்கு போவோம். என்னால் அதுல சில பிழைகள் போன கிளாஸ்ல வந்துச்சு. இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணல சரி இல்லைன்னு சொன்னதால நாங்க இதை பார்ப்போம். பார்த்துப்பீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. சரி. இந்த ப்ராக்டிஸ் சார்ட்ல பண்ணி. வர வர நீங்க ஆ, சொல்லி பார்ப்போம் அந்த அடையாளங்களோட பேர்களை பார்ப்போம். உங்களுக்கு எப்படி எந்த அளவு தூரம் தெரியும் என்று சொல்லி. பிஸ்மில்லா வர வர சொல்லுங்களா? உண்டா? பிஸ்மில்லாஹ். فتحتين كسرتين لمتين سكون سكون فتحتين لمتين فتحتين كسرتين فتحتين لمتين كسرتين سريع لمتين فتحتين كسرتين كسر لمتين فتحتين كسرتين لمتين. இந்த மூணு மட்டும் தான் மாறி மாசம் சொன்னீங்க. பதஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் பதஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன் அது மூணு தானே வந்தீங்க அப்படியா? فتحتين كسرتين அது மூணு சரியா அது. தானே. அது மூணு வந்து இல்லையே. அது மூணு தான். நீங்க அது மட்டும் அதை மட்டும் தானே மாறி மாறி சொல்லிக்கிறீங்க. மேல அந்த பத்தகு வந்து பத்தகத்தைன் தானே. விலங்க இல்ல. நான் கேட்கறது பாக்ஸ்ல நீங்க வர வர சொல்லி கொண்டு போகணும். ஆனா நீ சொன்னது இல்ல. அதற்கு எனக்கு ஒரு முறை சொல்லி காட்டு. விலங்க இல்ல. சத்தம் மட்டும் பேசுங்க கொஞ்சம். உங்க மழை பெய்யுது. கிளியர் இல்ல சார். ஆயிட்டானே டைம் உண்டு சரியா செட் பண்ணிக்கொள்ளும் மேல. மூணாவது என்ன? பத்தக
பத்தக மத்தா? முதலாவது பதஹ்மத். நீங்க பதஹ்மத்னு சொல்லி இப்பதானே சொல்றீங்க. மூணாவது மூணாவது என்ன இது? பத்தக மத்து. கசர் கசர் மத் லம்ம லம்ம மத்து. ஆ அது பிள்ளை. இது நம்ம மத் இல்ல. லம்ம இதுல தைன் எதுவுமே நெத்தி. ஓர்டர் கீக்காது. பதஹமத்துண்டா எல்லாம் பதஹமத்து, பதஹத்தைன், பதஹத்துன், பதஹத்தைன் என்ற அந்த ஓர்டர் கீக்காது. மூணும் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஆஹா. அதை நாங்க தான் சரியா சொல்லணும். நான் சொன்னேனே போன கிளாஸ்ல, இது ஒன்று சரியா செல்லணும். ம், எப்படி சரியா ம். சொல்லணும், என்னென்ன மாதிரி சொன்னா பிழை எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கு. இப்படிதானே? ஓ, வயசானதுல ஓ, எல்லாம் ஓ. பிழையா தான் வந்து சரியா வரல. ம். என்ன செய்யற? திருப்பி பிறகு சொல்லுமா? சொல்லுமா அப்ப திருப்பி பிறகு. அது இன்னும் எனக்கு வீட்டுல கொஞ்சம் தெரியும் தானே, 2 மையத்து வந்துருச்சு தானே, எனக்கு அது பெரிய கலபுளையா போச்சு மனசுக்கு. அது எனக்கு சரியா ஓகே. ஒதுக்க. அப்ப இதை நீ கட்டாயம் உங்களோட போன ம், கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் நினைக்கிறேன். போன கிளாஸ் நாங்க இதை பார்க்கல. போன ஓகே. கிளாஸ்ல புதிய விஷயம் ஒன்றை மூ- பார்த்துட்டோம். உங்களுக்கு 3வது கிளாஸ்ல. மூணாவது கிளாஸ் இது உங்களுக்கு பின்னுக்கு நிறைய தேவைப்படும். இதுல நீங்க குழம்புனீங்க என்றால் நீ பின்னால ஓதுறது ம். நிறைய பிழை விடுவீங்க. சரி சரி அப்ப சரி. நிறைய பிழை விட நான் பிழையை திருத்தி திருத்திப்பேன். ஈவன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனம் கூட ஓதுறது கஷ்டமா போயிடும். இந்த விஷயங்கள் பிழை ஆயிடுச்சு. இதுல அசரத் நாங்க இதை இப்போ ஓதி நீங்க சொல்றீங்க. இது என்ன முறைக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லிதான் பார்த்து மனசுல பதிஞ்சு வச்சுக்கொள்ற. எப்படி ஓதிட்டு போனா அது சரியா வரும். எழுத்த பார்த்து சரியா உணர்ந்து ஓதினாவா? இல்ல நீங்க மூணாம் கிளாஸ் ரெக்கார்ட கேளுங்கோ. இது எப்படி நாங்க சொல்லி ஆ, உச்சரிச்சு இந்த பேர்களை ஞாபகம் வச்சு கொள்ளணும் ஐடியா நான் சொல்லி தந்துக்கிறேன். ஆ, சரி சரி அப்ப சரி. எனக்கு அதே போல நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். நான் கிளாஸ்ல கேட்கிற நேரம் அடையாளங்களோட பேர்கள் சரியா தெரிஞ்சுக்கணும். அடையாளங்களோட ம், பேர் சரி. ஏன் தேவைன்னு சொன்னா பின்னுகள் நான் பார்த்து இதுக்கு பின்னால் நாங்க ஒரு தலை படித்தோம். என்ன தலை படிச்சோம் தெரியுமா சொல்லுங்க பாவம். இதை தொடர்ந்து நாங்க ஒரு தலை கொண்டு பார்த்திக்கிறோம், படிச்சுக்கிறோம். இந்த அடையாளங்கள் தொடர்பான பாடத்துக்கு பின்னால என்ன தலைப்பு தெரியுமா அது? ஆம், மறந்துருச்சு எனக்கு. ஆ அப்ப நீங்க என்ன செய்யணும் பண்ண கட்டாயம் கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னால உங்களுக்கு கஷ்டங்கள் ஆ, அங்க இந்த வேலை சோழில இருந்தியும் அந்த கிளாஸ் ஓ. இந்த வீடியோ நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது மறக்காது. எங்களுடைய எல்லா கிளாஸும் இன்னொரு கிளாஸோட லிங்க் ஆயினதான். முன்னுக்குள்ள கிளாஸ்ல இருந்து பாட்டுட்டே மாறது. ஆனா அந்த தெரியும் தான் நான் சொன்னேனே 2 ஆஹ், மயத்து வந்தா எனக்கு அது பெரிய குழப்பமா போயிருச்சு. இப்ப உங்களுக்கு போன மத்தது இடையில class இல்லையே. போன கிளாஸ் தான் நீங்க அதை பார்த்துக்கோல. போன கிளாஸ் நாங்க செஞ்சு படலையே. அப்ப அந்த டைம் தான் நீங்க ஓ, அதை இல்ல இல்ல. பார்த்துக்கோல. ஏன்னா அதுல ஓ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளாஸோட தொடர்பான தானே. தொடரும். நாங்க வெளியே புதிதாக ஒன்று படிக்கிறோம்ல, படிச்சதை மீட்டி கொண்டு அதுல இருந்து நாங்க போக வேண்டி. சரி, இப்ப சரி சரி. இதுக்கு பின்னால் நாங்க பார்த்த தலைப்பு வந்து வசனம் ஆ, ஒண்ட எப்படி நாங்க ம், இடையில நிப்பாட்டுறது, ம். வசனத்துல முடிச்சு நிப்பாட்டுற மெத்தட் எப்படி என்ற ஆஹா. தொடர்பு கடைசி இதுக்கு போறோம். நாங்க பார்த்த தலைப்பு வசனம் ஒன்றுல நிறுத்தி ஓதக்கூடிய இது இடத்துல அல்லது ஆ, இறுதியில ஒன்று நிறுத்தி நிப்பாட்டணும், அல்லது வசனத்துல கடைசியில நாங்க எப்படி நிப்பாட்டுறது, என்ன அமைப்புல நிப்பாட்டுறது என்றுதான் நாங்க கடைசியா பார்க்கிற தலைப்பாய்க்கு. ஆ. திருப்பி நாங்க இன்றைக்கு எத்தனை முறை நிப்பாட்டுற படிச்சாங்க ஐயா? ஆ, நாங்க ஆ, நீங்க சொல்லி தந்தீர, நீங்க போன கிளாஸ்ல சொல்லி தந்தீங்க இந்த இடத்துலதான் நிப்பாட்டணும் சொல்லி. அதான் அப்படி சொல்லல, என்னென்ன இடத்துல நிப்பாட்டணும்னு சொல்லி தாரல. எத்தனை இல்ல இல்ல அப்படி முறைகள்ல எழுதுனா. எத்தனை மெத்தட்ல நிப்பாட்டலாம் என்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல சரி சரி நிப்பாட்டலாம், சரி. இந்த இடத்துல நிப்பாட்டப்படாதுன்ற தலைப்பில் இது. உங்களுக்கு விரும்பிய ஆஹா. இடத்துல குர்ஆன்ல நிப்பாட்டலாம். அப்படி நிப்பாட்டுற ஆ, சந்தர்ப்பத்துல என்ன அமைப்புல நாங்க நிப்பாட்டணும் என்கிறதான் தலைப்பு. திருப்பி இப்ப நான் ஆஹா. புதுசா ஒன்று செல்லாம அதையே மீட்டி விட்றேன். நீங்க ரெண்டையும் போயிட்டு பார்க்கணும். அல்லது உங்களுக்கு ஞாபகம் வராது. ஆ, நான் இந்த ஆஹா. ஒர்க்ல போன கிளாஸ்ல உங்களுக்கு குர்ஆன்ல நீங்க தேடி பார்க்கணும். இந்த முறையில போயிட்டு ஓ நிப்பாட்டுற அமைப்புகளை நீங்க குர்ஆன்ல ஓ தேடி ஓ பார்க்கணும் சொல்லி தந்தோம். நீங்க தேடி ஓ. இல்லைன்னு உங்களுக்கு மறக்காது, மறந்தீங்க, ஞாபகம் இருக்காது. இல்ல தேடி கொஞ்சம் குறிச்சு வச்சேன் நடுவ. ஆ மா. ஓ. அப்ப அதுல முதலாவது மெத்தட் என்னது? ஆ அப்ப நான் அவங்களோட முதலாவது மெத்தட் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அப்ப நீங்க தேடினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது வாழ்க்கையிலே மறக்காது. ம். நீங்க தேடினீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கப்புறம் ம், நோட்ஸை பார்க்க ம், தேவையில்ல, வீடியோ பார்க்க இந்த இல்லைன்னா நீங்க தேடிக்கிறீங்க, அது உங்களுக்கு லைஃப் அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அப்ப என்ன முதலாவது மெத்தட் அது? ம். ஆனா ஞாபகம் இல்லை அப்படியா? சுக்குன் ஆ? விளங்கல என்ன? அந்த சுக்குன் மத்து அதுகள் வந்து நிக்கிற இடங்கள். ஆ, அப்படி இல்லையே. ம், பிரச்சனை இல்லை, நான் திருப்பி நீங்க அதை விளங்கப்படுத்துறேன். கவனமா அதை நீங்க ம், மனசுல பதிஞ்சு கொண்டு நீங்க அதைத்தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்குள்ள பார்க்கணும். நீங்க குறிச்சு வைக்கிறது இன்ஷா அல்லாஹ். முக்கியம் இல்லை.
நான் குறிச்சு வச்சு நான் ஆ திருப்பி நான் கேட்க போறேன். இது வந்தா ஓ ஓ இப்படி ஓ. நிப்பாட்டுறது என்ற அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். ஆ ஆ ஆ ஆ. சரி, ஓ அதுல ஓ, அது மொத்தம் எனக்கு தெரியும். 3 மெத்தட்கள் இருக்குது. குர்ஆன்ல வசனம் உண்ட இடையில அல்லது வசனத்துல கடைசியில நிறுத்தி ம் நிப்பாட்டுறதுக்கான மெத்தட் மொத்தம் 3 இருக்குது. ம் ம். உண்டு இருக்கிறோம். சரி, ம் அதுல முதலாவதான் நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல அவங்களோட டிஸ்கஸ் ஆ பண்ணது. இதை நீங்க பாருங்கோ, ம் தேடுங்கன்னு சொன்ன விஷயம். மொத்தம் 3 மெத்தட் இருக்குது குர்ஆன்ல வசனம் உண்ட நிப்பாட்டுற மெத்தட். அதுல முதலாவது மெத்தட் என்னென்றால், வசனம் ஒன்றை நீங்க ஓதிக்கொண்டு போற சந்தர்ப்பத்துல நிப்பாற்றக்கூடிய அந்த இடத்துல இன்ன வகையான அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று வந்திக்கணும். ஆ நிப்பாட்டக்கூடிய ஆ இடத்துல அது ம் இறுதியாயிக்கலாம், இறுதிக்கு முன்னுக்குள்ளதாயிக்கலாம். எந்த எழுத்துல நிப்பாற்றமோ அந்த எழுத்தினுடைய ம் இறுதி அடையாளம். ஆ ஆ ஆ. இது ரெண்டுல ஒன்று வந்திக்கணும். என்ன இது பத்தக அடையாளம்? மத்து. ஆ, ம் ஓ பத்தக தை. ஃபதஹத்தைன். வெரி குட். அப்போ ஃபத்ஹ ம் மத்து அல்லது பத்தக. ஃபத்ஹத்தைன் என்ற ஏதாவது ஒன்று, ரெண்டு வந்து அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்று தான் இறுதியாக வரும். இதுல ஏதாவது ஒன்று வரணும். அப்படி ம் இல்லைன்னு சொன்னா அந்த ம் வசனத்துல நிறுத்தக்கூடிய இடத்துல வரக்கூடிய இறுதி எழுத்தாக அலிஃப் ம். இடிக்கோணும். இறுதியாக ஆ அலிஃப் என்ற எழுத்து ஈக்கோணும், அல்லது இந்த ம். அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று வந்திக்கோணும். இருக்கும். மூணுல ம் ஏதாவது ஒன்று நடந்து இருந்துச்சென்றால், மூணுல ஏதாவது ஒன்று வந்திக்கும் என்றால், நாங்க ம் இறுதி எழுத்த 2 ம் அளவுக்கு நாங்க நீட்டி ஓதணும். கடைசியாக ம். வரக்கூடிய அடையாளம் மீக்கிறே ஃபத்ஹ் மத் வந்து வார ஓ ஓ எழுத்தோ அல்லது ஃபத்ஹத்தைன் வார ஓ. எழுத்தோ அல்லது அந்த அலிஃப் வந்தக்கூடிய அந்த அலிஃப் வந்தக்கூடிய எழுத்துக்கு தானே அந்த கடைசி எழுத்து. அதை நாங்க ஆ 2 அளவுக்கு மட்டும் 2 ம் அளவு நீட்டியோது. கூட்டி ஓதுனா பிழை. அப்ப 2 அளவுங்கிற ஆ அந்த அளவுக்கு தான் நீட்டணும். சரி, இதுல ஆ ஆ அந்த 2 அளவு என்னன்னு சொன்னா, எங்கட கைவிரல் உண்ட நாங்க மூடி திறக்கிற அளவு தான் 2 அளவுன்னு சொல்ற அளவு. கைவிரல் ஆ உண்ட ஆ. மூடி திருப்பி திறக்கிற அளவு. அது டைமில் ம் சொன்ன 1 செகண்ட் நாங்க அந்த இடத்துல நீட்டுவோம். 1 செகண்ட் அந்த இடத்துல நாங்க நீட்டி நீட். போடுவோம். இதெல்லாம் நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு படிப்பிச்ச விஷயம், நீங்க மறந்துக்கிறதால ரிப்பீட் பண்றேன். ம் சரி, இப்ப இது மூணுக்கும் ஆ நான் உதாரணங்களும் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஆ. சரியா? உதாரணத்தை நீங்க ஓ ஆ பார்த்தீங்கன்றால், முதலாவது வசனம் கடைசியில அலிஃப் வந்திக்குது. இதுல பாருங்க, கடைசியா அலிஃப் இருக்குது. ஓ. அலிப் கடைசியா இருக்குதோ. வந்திருக்கக்கூடிய அடையாளம் ஃபத்ஹத்தைன். அப்ப ஆ ஃபத்ஹத்தைன் பத்தாது. அலிஃபும் சேர்ந்தே வந்திக்கிறதால இந்த ஜீமை நீங்க என்ன ஆ செய்யணும்? 1 செகண்டுக்கு நீட்டி எழு நிப்பாட்டுங்க. நீட்டி. அஃப் வ ஜ வா. ஜ ஆ என்று 1 செகண்ட் நீட்டி தான் நிப்பாட்டணும். முதல் அஃப்வாஜ. ம் சரி. ஜ ம் என்று போக இயலாது. அஃப்வாஜ நீட். அஃப்வாஜ அஃப்வாஜ. என்று நிற்க இயலாது. ரெண்டும் பிழை. இதுதான் முதலாவது ம் கென்சர். இரண்டாவது நீங்க பார்த்தீங்க என்றால் இறுதியாக வந்து இது அலிஃப். ஓ அலிஃப் வந்திருக்கிறதால வேற ஒண்ணும் இல்லை, அலிஃப் வந்துட்டு. அப்ப இந்த ஹாவை நீங்க என்ன செய்யணும்? 1 செகண்ட் ம் நீட்டி நிப்பாட்டணும். மேல ஹ ம் ஹ ம் என்று நாங்க அந்த ஹாவை ம். 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். நீட்டு. ம் மூணாவது பாருங்க, இறுதியாக ம் ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து வந்திருக்குது. ஆனா இறுதியா வந்திருக்கிற அடையாளம் ஃபத்ஹ் மத்து. அப்ப அந்த ஃபத்ஹ் மத்து ம் வந்திருக்கிறதா சுட்டி அந்த ஃபத்ஹ் மத்து ம். வந்திருக்கிற அந்த எழுத்தை நாங்க 1 செகண்ட் நீட்டி ஆ. நிப்பாட்டணும். இதுதான் அதுல உள்ள விஷயம். அப்ப நிப்பாட்டுற அதான். எப்படி? ரூஜ் ஆய ஆய ரோஜி. என்று நாங்க 1 செகண்ட் நிப்பாட்டணும். ரோஜி. ஆ ஆ ஆ இதான் உங்களுக்கு படிப்பிக்கப்பட்ட பாடம். இதுல தான் நீங்க ஆ ஆ. ஒவ்வொருலையும் 10 இடங்களை குர்ஆன்ல தேடி இந்த விஷயமா கடைசியில் அலிஃப் வந்திக்குது இப்படி நிப்பாட்டணும், கடைசியில ஃபத்ஹ் மத் வந்திக்குது இப்படி நிப்பாட்டணும், கடைசியில வந்து ம் ஃபத்ஹ் தைன் வந்திக்குது இப்படி நிப்பாட்டணும் என்று சொல்லி நீங்க தேடி நீங்க இந்த ஆ விஷயத்தை ஞாபகம் வச்சு கொண்டு வரணும் என்று சொல்லும் விஷயம். ஆ ஆ. சரி, அப்போ உங்களுக்கு போன கிளாஸ் ரெக்கார்டிங் நீ கட்டாயம் கேளுங்க. அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் போன கிளாஸ் ரெக்கார்டா 3வது கிளாஸ் நினைக்கிறேன். 3வது கிளாஸ் தான் நாங்கள் இந்த விஷயத்த டீப்பா படிச்சது. அடுத்த ஓ கிளாஸ்ல வந்து எங்களுக்கு நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதான் விஷயம். இன்றைக்கு சொன்ன மாதிரி ம் அறகுறையா விட சொல்லப்படாது, மிக தெளிவா சொல்லணும். இதான் 3 முறை ம் இது. அதுல ஒன்றை நாங்க படிச்சிட்டோம். முதலாவது படிச்சுக்கிற ம் விஷயம் இதுதான். வசனத்துல கடைசியில அலிஃப் அல்லது ஃபத்ஹ் மத் அல்லது ஃபத்ஹத்தைன் இந்த அடையாளங்கள் ஏதாவது ஒன்று வந்துச்சுதுண்டா
நாங்க நிப்பாட்டுற அந்த ம், கடைசி எழுத்து நாங்க ஒரு செகண்ட் நீட்டி ம். நிப்பாட்டுறோம். இது நாங்க ஓ, ஓ. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், தேடி பார்த்துக்கிறோம். இது எங்களுக்கு வெரி கிளியர். நாங்க அடுத்தது போகலாம். இப்படியான ஆன்சர் உங்கள்ட்ட இருந்து வரணும். நான் என்ன கேள்வி கேட்டாலும் சரி. அந்த குழப்பம் இல்லாம தெளிவா அந்த ஞாபகம் அந்த ம், விடையோட ம், போகணும். அதே நேரம் அந்த ம், சார்ட்டும் இப்ப நீங்க சொன்னது ம். நிறைய விளைக்குது. சார்ட்டும் ஓ, ஓ. வெரி கிளியரா லைக் ஷார்லா ரெடி ஆயிட்டு வரணும். இது ரெண்டு சரி. பேருக்கும் கொஞ்சம் ம். செல்ஃப் பண்ணி இருந்து வீடியோ கேட்டு ரெடி ஆயிட்டு வாங்கலாம். சரி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்ஷா. அடுத்த ஸ்டெப் போயிடும் இன்ஷா அல்லாஹ். நல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். ம். சரி. வலைக்கும் சலாம்.